ஓட்டு எண்ணும் பணி நாளை நடைபெறவுள்ள நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அசாம் மற்றும் புதுச்சேரியில் நாங்கள் மீண்டும் வெற்றி பெறுவோம். மாற்றத்திற்காக இயங்கும் மேற்கு வங்கத்தில் இம்முறை மம்தா அரசு நிச்சயமாக வேரோடு பிடுங்கி எறியப்படும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழக தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினர் வெற்றி கொண்டாட்ட ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். திராவிட மாடல் 2.0 என்ற தலைப்பில் கவுண்டவுனை ஆரம்பித்துள்ளனர். தமிழகத்தில் ஓட்டு எண்ணிக்கையின் போது சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க பாஜக சதி என திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க கோரி தலைமை தேர்தல் அதிகாரி டிஜிபிக்கு திமுக கடிதம் எழுதியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் திமுக ஐடி விங்கை சேர்ந்தவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதாக கூறி அதிமுக எம்பி இன்பதுரை தேர்தல் ஆணையத்திடம் புகார் கடிதம் அளித்துள்ளார். தகுந்த சோதனை செய்து அவர்களை உள்ளே அனுப்பக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். திருச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மணப்பாறை தொகுதியின் வாக்கு எண்ணும் முகவர்களுடன் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வாக்கு எண்ண தொடங்கியது முதல் இறுதி வரை முழு கவனத்துடன் செயல்பட வேண்டுமென அமைச்சர் மகேஷ் அறிவுறுத்தியுள்ளார். நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் புதுக்கோட்டை கலெக்டர் அலுவலகத்தில் சற்று நேரத்தில் குண்டு வெடிக்கும் என இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. அலுவலகம் அருகே ஓட்டு எண்ணும் மையம் உள்ளதால் பரபரப்பு உண்டானது. மேற்குவங்க தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினர் தேர்தலில் வெற்றி பெற வேண்டி விஜய் மகா யாகம் நடத்தினார். தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். நீண்ட காலம் 100 மாணவர் சேர்க்கை இடங்களுடன் செயல்படும் 15 கல்லூரிகளில் கூடுதல் இடங்களை உருவாக்கலாம் என்றார். விஜய் பெயரில் சூதாட்டம் நடைபெறுகிறது என திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். தவிக முன்னிலை என சூதாட்ட கும்பல் வதந்தி பரப்புகிறது என்றார். வணிக சிலிண்டர் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி வரும் 7ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்கள் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் அறிவித்துள்ளார். கேரள முதல்வர் பினராயி விஜயன் போட்டியிடும் தர்மடம் தொகுதியில் நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இச்சம்பவம் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேகமூட்டம் இருளையும் ஊடுருவி பார்த்து பூமியை துல்லியமாக படம் பிடிக்கும் உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோளை கேலக்ஸை ஸ்டார்ட் அப் நிறுவனம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் நிறுவனத்தின் செயற்கைக்கோளான மிஷன் திருஷ்டி வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இந்த சாதனையை நிகழ்த்திய குழுவினருக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நடிகர் சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள கருப்பு படத்தின் ட்ரெய்லர் விரைவில் வெளியாகும் என அப்படத்தின் இயக்குநர் RJ பாலாஜி அவரது எக்ஸ் பக்கத்தில் அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகள் 62 மையங்களில் எண்ணப்பட உள்ளன. காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கையும் 8:30 மணி அளவில் இயந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. மேற்கு வங்கத்தில் ஃபால்டா தொகுதியில் பாரதிய ஜனதா வெற்றி பெற 10 ஆயுள் காலம் கூட போதாது என திரிணாமுல் காங்கிரஸ் MP அபிஷேக் பானர்ஜி விமர்சித்துள்ளார். திமுக கூட்டணிக்காக எங்கள் கட்சி தோழர்கள் ஆற்றிய பங்கு போற்றுதலுக்கு உரியது. விசிகவை குறிவைத்து மீண்டும் மீண்டும் திமுக கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கின்றனர். ஆனால் அத்தனை சதிகளையும் முறியடித்தோம் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தவிக இளைஞர்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியது உண்மைதான். ஆனால் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். கருத்து கணிப்பு என்ற பெயரில் அதிமுக தொண்டர்களை திசை திருப்பும் வகையில், சோர்வடைய செய்யும் வகையில், மடைமாற்றம் செய்யும் வகையில் எத்தனை ஆயுதங்களை திமுக எடுத்தாலும் அது கைகூடாது, பகல் கனவாகத்தான் போகும் என உதயகுமார் தெரிவித்தார். அதிமுக தலைமையிலான NDA கூட்டணி தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறது என்ற அந்த நல்ல தீர்ப்பு நாளை வர இருக்கிறதென முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கூறினார். தாவேகாவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. கட்சியின் தலைவர் விஜய் கண்டிப்பாக தமிழக முதல்வராக பதவியேற்பார் என புசி ஆனந்த் தெரிவித்தார். தமிழகத்தில் NDA கூட்டணி உறுதியான வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதில் சந்தேகம் இருந்திருந்தால் டெல்லியில் இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். தமிழகத்தில் இன்று அதிகபட்சமாக வேலூர் மாவட்டத்தில் 108.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் அளவு பதிவானதாக சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது.
சென்னை ஏர்போர்ட்டிற்கு ஷார்ஜாவில் இருந்து சென்னை வந்த ஏர் அரேபியா விமானத்தின் அவசர கால கதவு வழியாக புதுக்கோட்டையைச் சேர்ந்த நிஜாமுதீன் என்பவர் தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக கூறி குதித்து ஓடுபாதையில் ஓடினார். அவரை பிடித்து போலீசார் விசாரிக்கின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக வாடிப்பட்டியில் 7.2 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இரண்டாவதாக மதுரையில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் உமையப்ப நாயக்கனூரில் பில்லி சூனியத்திற்கு வைத்தியம் செய்வதாக கூறி ஏமாற்றி இளம்பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்த போலி சாமியாரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் குடிநீர் முறையாக வழங்கப்படாததை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பண்ருட்டி பாலூர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பிஇ பிடெக் படிப்புகளுக்கான சேர்க்கை கலந்தாய்வுக்கு விண்ணப்ப பதிவு தொடங்கியது. மாணவர்கள் ஜூன் 2ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு வெள்ளையங்கிரி மலையேறிய 34 வயதுடைய நபர் 7வது மலையில் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 716 கன அடியில் இருந்து 689 கன அடியாக குறைந்தது. நீர்மட்டமும் 80 அடியாக குறைந்தது. நீரின் திறப்பு அளவு 1500 கன அடியாக உள்ளது. கோடைக்கால கூட்ட நெரிசலை சமாளிக்க சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே இன்று இயக்குகிறது. சென்னை, கோவை, நெல்லை உள்ளிட்ட சந்திப்புகளில் இயக்கப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கையை ஒட்டி புதுச்சேரியில் நாளை மதுபான கடைகள், ரெஸ்டோ பார், சாராயம் மற்றும் கள்ளுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கத்திரி வெயில் காலம் நாளை துவங்கி மே 28 வரை நீடிக்கும் என வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் தெரிவித்தார். இக்காலத்தில் வெப்பச்சலன மழை இருப்பதால் வெயில் கட்டுக்குள் இருக்கும் என்றார். பொள்ளாச்சியில் இருந்து கேரள மாநிலம் கொச்சி நோக்கி சென்ற கண்டெய்னர் லாரி பல்லடம் ரவுண்டானாவில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விசாரணையில் டிரைவர் குடிபோதையில் இருந்தது தெரியவந்தது. கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு காரணமாக வரும் 5ஆம் தேதி முதல் சென்னையில் தங்கும் விடுதிகளின் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தமிழக விடுதி மற்றும் உரிமையாளர் நலச்சங்கம் தெரிவித்துள்ளது. திருச்சி, உறையூர், காசி விளங்கி மீன் சந்தையில் விடுமுறை நாளை முன்னிட்டு மீன்களை வாங்க மக்கள் குவிந்தனர். தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் நீடிப்பதால் அண்டை மாநிலங்களிலிருந்து மீன் விற்பனைக்கு வந்திருந்தது. ஓட்டு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் வெற்றி பெறும் வேட்பாளர்களை தங்க வைக்க சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தங்கும் விடுதிகளை தாவேகா தீவிரமாக தேடி வருகிறது. அந்தமான் நிக்கோபாரில் உள்ள ஸ்வராஜ் தீவில் நீருக்கடியில் உலகின் மிகப்பெரிய தேசிய கொடியை விரித்து கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டது. மொத்தம் 197 அடி நீளமும் 131 அடி அகலமும் கொண்ட மூவர்ண கொடியை இந்திய கடற்படையினர், அந்தமான் போலீசார், ஸ்கூபா டைவிங் வீரர்கள் கடலுக்கு கொண்டு சென்று இந்த சாதனை படைத்தனர். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் மே 5 இடி மின்னல் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கத்தரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் நாளை தொடங்கி மே 28 வரை மொத்தம் 25 நாட்கள் நீடிக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பல இடங்களில் வெப்ப அலையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறை என்பதால் ஊட்டி மற்றும் ஒகேனக்கலில் உள்ள சுற்றுலா ஸ்பாட்டுகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதனால் ஒகேனக்கலும் ஊட்டியும் களை கட்டியது. சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்ததால் 3 மாதங்களுக்கு பிறகு அருவிக்கு நீர் வந்தது. டூரிஸ்டுகள் உற்சாக குளியல் போட்டனர். 2026ஆம் ஆண்டுக்கான இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெற்றது. 552 தேர்வு மையங்களில் 22.80 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ளனர். தமிழகத்தில் இருந்து மட்டும் 1.4 லட்சம் பேர் நீட் நுழைவுத் தேர்வு எழுதினர். திருச்செந்தூரில் 2வது நாளாக கடல் உள்வாங்கியது. சுமார் 50 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் பாசி படர்ந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. பக்தர்கள் பாதுகாப்பாக கடலில் குளிக்கும்படி கோயில் நிர்வாகம் போலீசார் சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் ஜீவானந்தம் என்பவரின் பூட்டை வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் பீரோவை உடைத்து 36 பவுன் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். நத்தம் போலீசார் விசாரிக்கின்றனர். திருப்பதி கலப்பட நெய் விவகாரத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறங்காவலர் குழு உறுப்பினர் பானு பிரகாஷ் ரெட்டி தெரிவித்தார். திருச்சி நகைக்கடையில் 1 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் மராட்டியத்தைச் சேர்ந்த கடை ஊழியர் நிதின், கார் டிரைவர் ஜாதவ், பியூஷ், கணபதி, பிரவீன் ஆகிய 4 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நகைகளை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டுள்ளனர். அருப்புக்கோட்டையில் கள்ளக்காதல் விவகாரத்தில் பந்தல் போடும் கூலி தொழிலாளி கண்மாய் நீரில் மூழ்கடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கூலி தொழிலாளியின் மனைவி மற்றும் கள்ளக்காதலன் கைது செய்யப்பட்டனர்.
டெல்லியில் மோடி தன்னை பாதுகாக்கும் எஸ்பிஜி சிறப்பு பாதுகாப்பு படையினரான 4500 பேருக்கு விருந்து வழங்கினார். அப்போது பேசிய அவர், எனக்கு அரணாக இருந்து பாதுகாப்பதற்கு நன்றி என்று தெரிவித்தார். டெல்லி விவேக் விகாரியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏசி வெடித்த தீப்பற்றியதில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 9ஆக அதிகரித்துள்ளது. வன்முறை போராட்டங்கள் நடைபெற வாய்ப்புள்ளதாக உளவுத்துறை எச்சரித்ததை தொடர்ந்து கொல்கத்தாவில் இன்று முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. குஜராத்தின் மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தில் பிரதமர் மோடியின் தலைமை பண்புகள் பாடத்திட்டமாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மோடியின் நிர்வாக திறன் மற்றும் தலைமைத்துவ கொள்கைகளை சமூகவியல் ரீதியாக ஆய்வு செய்வதே இப்பாடத்தின் நோக்கமாகும். தமிழக மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் மிக முக்கியமான தினமாக நாளை அமைய உள்ளது. எனவே வாக்கு எண்ணும் மையங்களில் உள்ள என்டிஏ கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டுமென தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நாளை ஓட்டுகள் எண்ணப்படும் நிலையில் 234 தொகுதிகளுக்குமான தேர்தல் பார்வையாளர்களுடன் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக டெல்லியிலிருந்து இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் சித்தார்த் நகரில் ரீல்ஸ் வீடியோ எடுக்க சென்ற சிறுவர்கள் உயரமான தண்ணீர் தொட்டியில் சிக்கிக் கொண்டனர். சுமார் 16 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ராணுவ ஹெலிகாப்டர் உதவியுடன் அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பங்குச்சந்தையில் ஆதிக்கம் செலுத்தும் முயற்சிதான் என மேற்குவங்க மாநில முதல்வர் மம்தா விமர்சனம் செய்துள்ளார். மேற்குவங்க தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் 200 இடங்களை கைப்பற்றும் எனவும் அவர் கூறினார். ஆர்மூஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் ஏப்ரல் மாதத்தில் குவைத்திலிருந்து ஒரு பேரல் கச்சா எண்ணெய் கூட ஏற்றுமதி செய்யவில்லை. 1991 போருக்கு பின் தற்போது குவைத்தின் எண்ணெய் ஏற்றுமதி முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள உரி பகுதியில் கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டது. அப்பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் மூடப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் பர்கி அணையில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. மாயமானவர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வரும் நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 வயது சிறுவன் மற்றும் அவனது மாமாவின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. வெப்ப அலையை சமாளிக்க அரசு தனியார் ஊழியர்களுக்கு பகல் 1 மணி முதல் மாலை 4 மணி வரை கட்டாயமாக ஓய்வளிக்க வேண்டும் என டெல்லி முதல்வர் ரேகா குப்தா அறிவுறுத்தியுள்ளார். பஸ்கள், பஸ் நிறுத்தங்களில் தண்ணீர், ORS கரைசல்களை தயார் நிலையில் வைக்கவும் உத்தரவிட்டுள்ளார். தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோயிலில் மகாலட்சுமி தாயாருக்கு தீர்த்த கிணற்றில் சிறப்பு அபிஷேக அலங்காரம், ஆராதனை விமர்சையாக நடந்தது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தொடர் விடுமுறை காரணமாக பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழிகிறது. கடந்த 2 நாளில் மட்டும் 1.5 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த 2 நாளில் மட்டும் 6.89 கோடி ரூபாய் உண்டியலில் காணிக்கை வசூலாகியது. திருச்சி ஸ்ரீரங்கம் சித்திரை தேர் விழாவை முன்னிட்டு முகூர்த்த கால் நடும் வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. தேரோட்டம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் காஞ்சாபுரம் பத்ரேஸ்வரி அம்மன் கோயில் சித்திரை விழாவை முன்னிட்டு அம்மன் ஆராட்டு ஊர்வலம், மேலதாளங்கள் முழங்க கலை நிகழ்ச்சிகளுடன் விமர்சையாக நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அமைச்சர் சேகர் பாபு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். கோடை விடுமுறையொட்டி பக்தர்கள் அதிக அளவில் வருவதால் ஜூலை 15ஆம் தேதி வரை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் VIP தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். ஈரானின் செயல்பாடுகள் எல்லை மீறினாலோ அல்லது அவர்கள் தவறாக நடந்து கொண்டாலோ ராணுவ நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின் மற்றும் போயிங் நிறுவனங்களிடம் இருந்த புதிய போர் விமானங்களை வாங்க இஸ்ரேல் ஒப்பந்தம் செய்துள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் தெரிவித்துள்ளார். ஈரானின் அமைதிக்கான முன்மொழிவை அதிபர் டிரம்ப் நிராகரித்த நிலையில் ராஜதந்திர ரீதியாக பேசி தீர்க்கலாமா அல்லது மோதி பார்க்கலாமா என்ற அமெரிக்கா தான் இனி முடிவு செய்ய வேண்டும். ஈரானை பாதுகாக்க நாங்கள் எந்த வழிக்கும் தயாராகத்தான் இருக்கிறோம் என ஈரான் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் காசெம் கரிபாபடி தெரிவித்துள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்ற மேட்ரிக் ஓபன் டென்னிஸ் தொடரில் அமெரிக்காவின் மிர்ரா ஆண்டரீவாவை வீழ்த்தி உக்ரைன் வீராங்கனை மர்டா கோஸ்டியுக் முதன்முறையாக கோப்பையை வென்று அசத்தியுள்ளார். 100 கோடி வசூலித்த தலைவன் தலைவி படத்தை அடுத்து பாண்டிராஜ் இயக்கியுள்ள படம் பரிமளா அண்ட் கோ. இதில் ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபு, மிஷ்கின், சிங்கம்புலி உள்பட பலர் நடித்துள்ளனர். கொலை சம்பவத்தின் பின்னணியில் இருக்கும் குடும்ப கதையாக த்ரில்லர் பாணியில் நகைச்சுவை கலந்து உருவாகியுள்ள இப்படத்தின் டைட்டில் டீசர் வரவேற்பை பெற்றுள்ளது. ரஜினி நடிக்கும் ஜெயிலர் 2 படத்தில் நடிகை மேக்னா ராஜ் நடிப்பதாக செய்தி வெளியானது.
அதனை உறுதிப்படுத்தும் விதமாக ரஜினியுடன் இருக்கும் படத்தை வெளியிட்டு என் கணவர் சிரஞ்சீவி ஷார்ஜா ரஜினியின் தீவிர ரசிகர். அவர் படத்தில் நடிப்பது எங்கள் இருவரின் கனவு. அது நிறைவேறிய தருணத்தை மகிழ்ச்சியுடன் பகிர்கிறேன். என் திரையுலக வாழ்வில் இது மிகப்பெரிய மைல்கல் என பதிவிட்டுள்ளார். மேக்னாவின் காதல் கணவரும் கன்னட நடிகருமான சிரஞ்சீவி ஷார்ஜா 2020 மாரடைப்பால் காலமானார். விருபாக்ஷா இயக்குனர் கார்த்திக் தண்டுவர்மா இயக்கத்தில் நாக சைத்தன்யா நடிக்கும் படம் விருஷகர்மா. இப்படம் பற்றி பேசிய நாக சைத்தன்யா, இப்படத்தில் நான் புதையலை தேடிச் செல்லும் ஒரு வேட்டைக்காரனாக அர்ஜுன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளேன். ஹாலிவுட்டில் இதுபோல பல படங்கள் வந்தாலும் இந்தியாவில் சில படங்களில் மட்டுமே இது போன்ற ஐடியா முயற்சி செய்கின்றனர். நிச்சயம் ரசிகர்களுக்கு வித்தியாசமான உணர்வை கொடுக்கும் என்றார். கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் 173வது படத்தை சுந்தர் சி இயக்குவதாக அறிவித்து பின்னர் அவர் விலகினார். இதனால் சிபி சக்கரவர்த்தி இயக்க உள்ளார். தனது விலகல் குறித்து தற்போது பேசியுள்ள சுந்தர் சி, என்னால் என் கதைக்களத்தை மட்டுமே படமாக எடுக்க முடியும். ரஜினியுடன் இணைந்தால் இயல்பாகவே பெரிய எதிர்பார்ப்பு உருவாகிவிடும். அதனை என்னால் பூர்த்தி செய்ய முடியுமா, அது என் படமாக இருக்குமா என்ற தயக்கமும் குழப்பமும் ஏற்பட்டது. இதனால் ரஜினியிடமும் தயாரிப்பு நிறுவனத்திடமும் கூறி வெளியேறினேன் என்றார். தெலுங்கு நடிகர் நந்தமுரி பாலகிருஷ்ணாவின் 111வது படத்தை கோபிச்சந்த் மல்லேனி இயக்கவுள்ளார். இதில் நாயகியாக நயன்தாரா நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது. பட்ஜெட் காரணமாக படத்தின் கதையில் மாற்றம் செய்யப்பட்டது. அதிக சம்பளம் காரணமாக நயன்தாராவும் வெளியேற அவருக்கு பதில் காஜல் அகர்வாலை ஒப்பந்தம் செய்துள்ளார்களாம். 2024 மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான வாழை படம் வரவேற்பை பெற்றது. தனுஷை வைத்து அவர் புதிய படம் இயக்குவதாக அறிவித்து பல மாதங்களாகியும் படப்பிடிப்பு துவங்குவதில் தாமதமாகிறது. அந்த இடைவெளியில் கதிர் நாயகனாக நடிக்க வாழை 2 இயக்க உள்ளார் மாரி செல்வராஜ். முதல் பாகத்தில் நடித்த நிகிலா விமல் இதிலும் நடிக்க, நாயகியாக நடிக்க பிரியங்கா மோகன், கயாடு லோகர் ஆகியோருடன் பேசி வருகின்றனர்.